வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் 10, 11, 12ஆம் வகுப்பில் தொகுதி வாரியா சட்டமன்ற தொகுதி வாரியாக 234 தொகுதியிலையும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கிட்டு இருக்கிறாரு. போன வருஷத்துலேருந்தே இந்த பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்துட்டு அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. போன வருடம் வந்துட்டு ஒரே கட்டமாக நடத்தியிருந்தார். ஸோ அதனால் வந்துட்டு நீண்ட நேரம் விஜய் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துக்கு மேலே அவர் நின்றுட்டு இருந்ததுனால ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது. அப்படின்றதுனால இந்த முறை அந்த பரிசு வழங்கக்கூடிய விழாவை 2ஆக பிரிச்சுட்டாங்க. போன வாரத்தில் முதல் நிகழ்வு நடந்திருந்தது. தென் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள், அதே மாதிரி கொங்கு பகுதியினுடைய ஒரு சில பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி நேற்றுக்கு நடந்தது. முதல் நிகழ்வில் கள்ளக்குறிச்சி பற்றி லைட்டாக எடுத்துகிட்டு அது பேசுகிறதுக்கான மேடை இது கிடையாது அப்படின்ற மாதிரி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அப்படியே போயிட்டார் விஜய். அண்ட் நேற்றுக்கு விஜய் வந்துட்டு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நான் இன்றைக்கி இதை பேசணும் தான் வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட் பற்றி பேசியிருக்கிறாரு. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு கல்வி அப்படின்றது வந்துட்டு இருக்கக்கூடாது. டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை அப்படின்றது இந்த நாட்டினுடைய பலம். ஸோ மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை இருக்குது. ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை வச்சிங்க அப்படின்னா ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் இவர்களெல்லாம் எப்படி வந்துட்டு அவர்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மாநில அரசாங்கத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி முறை இருக்குது, கல்விக் கொள்கை இருக்குது, அதன்படி தான் நடத்தணும். இந்த நீட் தேர்வில் நிறைய குளறுபடிகள்லாம் நடந்திருக்குது. இதற்கான தீர்வு நான் சொல்கிறத இவங்க கேட்குறாங்களா இல்லையான்னு தெரில. இதற்கான தீர்வு இந்த நீட் தேர்வை ஒழிக்கணும். புதுசாக அதாவது வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்ற ஒரு பட்டியலை கொண்டு வந்து அதில் கல்வியவும் சுகாதாரத்தையும் கொண்டு வரணும். இது என்னுடைய சஜஷன்ஸ். இதை வந்துட்டு கொண்டு வரலாம், ஆனாலும் இருக்கிறவங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசாங்கத்தை வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டேட்டில் கிடையாது, சென்ட்ரலில். அதுவும் இல்லாமல் ஒன்றிய அரசு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால குறைஞ்சி போக போகிறதும் கிடையாது, மத்திய அரசுன்னு சொல்கிறதுனால கூடி போக போகிறதும் கிடையாது. இவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத நேற்றைய நிகழ்வு வெளிப்படுத்தியிருக்குது. முதல் நாள் நிகழ்வில், அதாவது போன வாரம் நடந்த நிகழ்வில் அவர் பிஜேபி காரருங்க, ஆர்எஸ்எஸ் காரருங்க, அவருடைய சித்தாந்தங்களை தான் இவர் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி ஊபிஸ்லாம் வந்துட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்திக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களாங்க, விஜய் எங்களோட சேர்ந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரீஜனல் பாலிடிக்ஸ் எடுக்கக்கூடிய பல கட்சிகள் இந்தியாவை வேறு மாதிரியும் தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியும் நடத்துகிறாங்க. ஏன் தமிழகத்தில் ஒரே மாதிரியான கல்வி தான் இருக்குதா, ஸ்டேட் போர்டு மட்டும்தான் இருக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. தமிழகத்திலேயே ஒரே ஊர்லேயே ஸ்டேட் போர்டு, மெட்ரிக், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சின்னு சொல்லிட்டு பலவிதமான கல்வி முறைகள் இருக்குது. சரி, ஓகே, ஸ்டேட் போர்டு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான பெரிய பெரிய நகரங்களில் கிடைக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கிடைக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கத்தில் அரசாங்கத்தினுடைய பள்ளிகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத பார்க்க முடிகிறது. கடந்த ஒரு வாரத்தில் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல பள்ளிகள் மாணவர்களே சேரலை அப்படின்றதுனால அந்த பள்ளிகளை மூடிட்டாங்க, இன்னொரு பள்ளிகளோட இணைச்சிட்டாங்க. தட் இஸ் இங்கே இருக்கிற ஸ்கூலையும் இங்கே இருக்கிற ஸ்கூலையும் ஒன்றா இணைக்கிறது அப்படின்றது 1+1 2 கிடையாது, ஒன்றா மாற்றுறது. ஸோ ஒரு ஸ்கூலை இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்குது. இதை பற்றிலாம் விஜய்க்கு தெரியாதா? இந்த விஷயங்களை எழுதி கொடுத்தவங்க விஜய் கிட்ட இதை சொல்லலையா அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நாடு முழுவதும் வேற்றுமை அப்படின்றது, பன்முகத்தன்மை அப்படின்றது வேணும்னு நினைக்கிறவங்க தமிழகத்தில் மட்டும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்றது தெரியல. ஸோ இன்னொன்று, நாம் மற்ற விஷயத்தில் பணக்காரர், ஏழை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கல்வி அப்படின்றத எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்கத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கணும் இல்லையா? அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் அவர்களும் தரமான கல்வியை கொடுத்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த அரசாங்கத்தினுடைய, ஆட்சியாளர்களினுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும் இல்லையா? இல்லைங்க, எங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வைத்து எப்படி நாங்கள் சிபிஎஸ்சியோட போட்டி போட முடியும்னு கேட்கறது ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சிக்கு வர துடிக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரியான அழகு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற விஷயத்தை ஈக்குவலாக நடத்தணும். டாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், இல்லாதவனால எப்படி கட்ட முடியும்னு கேளுங்க, இதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால்
ஏன்னா கல்வி அப்படின்றத எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க நீங்கள் இல்லைங்க நாங்கள் கம்மியாக தாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்றது தெரியல. அடுத்தது இதே நீட் மாதிரி ஜேஇஇ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதுவும் இதே மாதிரியான சிலபஸில் தான் நடத்துகிறாங்க. நீங்கள் ஏன் அதை பற்றிலாம் கேள்வியே எழுப்பலை அப்படின்ற கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இந்த நீட் தேர்வு சம்பந்தமான குளறுபடிகள் நிறைய நடந்திருக்குது. இது தேர்வை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பண்ண பல குளறுபடிகள். எல்லா மாநிலங்களும் அந்த குளறுபடிகளை சரி பண்ணணும், தேர்வு நியாயமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர தேர்வே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம ஆளுங்க மட்டும்தான். ஸோ அதனால் எல்லாருமே தேர்வு வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான லெவலுக்கு நம்ம போக வேணாம். மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய பல விஷயங்களுக்கு எவ்வளோ நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படுது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இல்லை இந்த நீட் தேர்வு இல்லை அப்படின்னா அதற்கு முன்னாடி எந்த கல்லூரிகளையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு இல்லாமலே இருந்ததா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் நம்மளுடைய மாணவ மாணவிகள் கஷ்டப்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த தேர்ச்சி எண்ணிக்கை சதவீதம் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இதில் ஒரு சூப்பரான மூவ் அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணார். 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணது தான் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் அவர் என்ன சொன்னாலும் சரி, அவர் பண்ணது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சூப்பரான மூவ் தான். ஸோ அந்த ஒரு மூவ் வழியாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தினார். அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணுறதை விட்டுட்டு நாங்கள் நீட்டுக்கு எதிராக நிற்கிறோம், மாநிலங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, நாங்கள் ரீஜனல் பார்ட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா மாநிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களும் மற்ற ஊராட்சிகளும் அதை நீங்கள் எப்படி ஒரே தட்டில் வச்சு பார்க்குறீங்கன்ற கேள்வியும் இருக்குது. சென்னையில் இருக்கிற ஒருத்தனையும் இங்கே கிராமத்தில் இருக்கிற ஒருத்தனையும் ஒரே தட்டில் வச்சு உங்களால் எப்படி பார்க்க முடியுது அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இவங்க ரீஜனல் பார்ட்டி, ரீஜனல் லெவலில் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் கடைசியாக இது எல்லாமே விஜயினுடைய பாலிடிக்ஸுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு சரியா அப்படின்னு கேட்டோம்னா பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இங்கே பாலிடிக்ஸுக்கு வரக்கூடியவங்க டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி, குறிப்பாக சிறுபான்மையினரினுடைய வாக்கை முழுமையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அதை எதிர்த்து தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக போய் நின்று அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு நான் திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடுவேனே அப்படின்ற மாதிரி சாமானியன் நினைப்பான். ஸோ உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நீங்கள் இதே மாதிரியான ஸ்டாண்டில் நின்று திமுக எடுக்கக்கூடிய அதே ஸ்டாண்டை நீங்களும் எடுத்து அதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் நின்னீங்க அப்படின்னா கமலஹாசன் நின்ன மாதிரி 2 எலெக்ஷனுக்கு அப்புறமா நீங்களும் அவங்களோட போய் ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ போய் நிற்கிற மாதிரியான நிலைமை தான் இருக்கும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் விஜயினுடைய வளர்ச்சிக்கும் அரசியல் வளர்ச்சிக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றது வளர்ச்சியை கொடுக்காது. விஜய் இதிலிருந்து பாடம் கற்றுக்குவாரா அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்கள்லேருந்து தான் பார்க்கணும். ஸோ விஜய் நேத்திக்கு பேசின அரசியல் அவருடைய ஸ்டாண்ட் அப்படின்றது இதைத்தான் காட்டுது. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.